இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பார்சல் அனுப்பும்போது எந்த மாதிரி அனுப்பலாம், எவ்வளோ கம்மியான காசுக்கு வந்து நிறையா ஒரு பல்காக குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்லேருந்து எல்லாமே எப்படி வாங்கலாம், இது வந்து பெஸ்ட் கொரியர் சர்வீஸ். அமெரிக்காக்குள்ள பார்சல் வரும்போது எப்படி வந்து டேக்ஸ் இல்லாமல் நம்மளோட பார்சல் வந்து நம்ம கைக்கு வர மாதிரி ரிசீவ் பண்ணலாம். நிறைய கொரியர் சர்வீஸ் வந்துருச்சுங்க. அதில் எது ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கும், நமக்கு ஈஸியாக கையில் கிடச்சிரும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. கூட வேலை பார்க்குறவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி பார்சல் அனுப்பும்போது அவங்க கையில இருந்து நிறைய அமௌண்ட் போயிடுச்சுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 3 நாளில் அமெரிக்காவில் பார்சல் வந்துருச்சுங்க எங்களுக்கு. அது எப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். அமெரிக்கா வந்த புதுசில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு டவுட் தாங்க இந்த கொஷின். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. அமெரிக்கா வந்த புதுசில் கொஞ்ச நாள் நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சு அப்படியே ஓட்டிடுவோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட தேவைகள் வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் மெயினாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மசால் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஸ்நாக்குங்க. மெயினோட அம்மா வந்து வீட்டிலே அவங்க கை பக்குவத்தில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி பார்சல் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பலாமா, அது வந்து எந்த மாதிரி அனுப்பலாம், ஒரு கேஜிக்கு ப்ரைஸ் இந்த மாதிரி வாங்குவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கங்க கருடவேகா, டிஹெச்எல், ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கருடவேகா மட்டும்தாங்க எனக்கு தெரியும் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசெண்டாக 6 இயர்ஸில் நிறையா இந்தியன்ஸ் எல்லாருமே அமெரிக்காவில் நிறையா வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து கொரியர் சர்வீஸுமே நிறையா லோக்கல் கொரியர் சர்வீஸே நிறையா இருக்குங்க. ஸோ அதில் எது பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் ஒவ்வொரு தடவையும் இந்தியாவிலேருந்து அம்மா கிட்ட பார்சல் வாங்கிட்டு ஒரு ஓப்பனிங் வீடியோ மாதிரி ஷேர் பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து அதில் வந்து அரைஸ் ஆகிருக்கும். நான் ஒரு சில கொஷினுக்கு உங்களோட கமெண்ட்க்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நிறையா இதுக்கு ரிப்ளை பண்ணலை. சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க. எனக்கு வந்து அம்மா தாங்க இந்த டைம் கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஹோம்மேட் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் புளி ஐட்டம், அதுக்கப்புறம் மசால் பொடி, சத்து மாவு. ஸோ இதெல்லாம் போக நான் இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து நாட்டு மருந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதாவது இப்போ இங்கே அமெரிக்காவில் டக்குன்னெலாம் நம்ம கோல்டு பிடிச்சிச்சு, சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் காட்ட முடியாது. அதுவும் இப்போ எங்கே இருக்க லொக்கேஷன்லலாம் சளி பிடிச்சிச்சு அப்படின்னாலே கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா கோவிட் டெஸ்ட் எடுத்தால் தான், ஸோ அது இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து சளிக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நிறையா ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே. ஸோ அதனால ஓகே, கஷாயம் குடிக்கும்போது கொஞ்சம் சளி சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ எனக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது நான் அப்படி தான் பண்ணியிருக்கோம். சரி, அதனால் அம்மா கிட்ட நாட்டு மருந்து கேட்டு அம்மாவை அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் சேர்த்து அம்மா அனுப்பியிருந்தாங்க. அது போக எள்ளு பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேவே நம்மளே பண்ணலாங்க. பட் ஆனால் அம்மா வந்து விறகடுப்பில் வறுத்து பண்ணும்போது அந்த ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு இங்கே கிடைக்காத ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எள்ளு பொடி, பருப்பு பொடியெலாம் அம்மா பண்ணி கொடுக்குறது. அதனால இந்த டைம் நான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் வாங்குவேங்க. எனக்கு என்னோட கிச்சனில் காலி ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கே மறந்துடும். அம்மா வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுவாங்க, உனக்கு மசால் பொடி இப்போ காலி ஆயிருக்கணும், நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு. நான் ஸ்டோர் பண்ணி மட்டும்தாங்க வைப்பேன். அது அந்த பாக்ஸோட கீழே போகும்போது நான் பார்க்குறதுக்கே மறந்துடுவேன். கடைசி ஒரு 2 ஸ்பூன் இருக்கும்போது தான் ஐயோ காலி ஆயிடுச்சின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ரிமைண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஸோ எது வேணும் அப்படிங்கிற. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்கங்க, இந்த பேக் வந்து பாருங்களேன் எப்படி வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காக தாங்க உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் கேப்சர் பண்ணேன். ஏன்னா அம்மா வந்து நார்மலாக ஒரே ஒரு கவரில் எள்ளு பொடியா, பருப்பு பொடியா, இது வந்து உளுந்த பருப்பு பொடிங்க. ஸோ அதை வந்து கட்டி கவரில் ஒரு பேர் தான் எழுதி இவ்வளோ தான் கொண்டு போவாங்க கருடவேகா. அங்கே ஒரு பார்சல் சர்வீஸ் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க. ஸோ அங்கே கொண்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ரேப் பண்ணுவாங்க. அந்த பேக் வந்து உடஞ்சிராம எங்களோட கைக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும், ஸோ டெல்லி டு சென்னை டு டெல்லி வரும், அப்புறம் டெல்லி டு ஜெர்மன், எந்த வழியாக வருதுன்னு அவங்க நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க கருடவேகாவில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டும் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பார்சல் தூக்கி போடும்போது நம்மளோட திங்ஸ் எதுவும் உடைஞ்சிராமல் இருக்கணுங்கிறதுக்காக அங்கவே கருடவேகா அந்த கொரியர் சர்வீஸ்லே
wrap பண்ணிடுவாங்கங்க. மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு டேப் மாதிரி டபுள் ஆர் ட்ரிபிள் wrap பண்ணி தான் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ இருந்த ஒரு 10 இயர்ஸில் நான் இப்போ வரைக்கும் நான் கருடவேகா சர்வீஸ் மட்டும்தாங்க நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் மற்ற எதுவுமே போனது கிடையாது. ஸ்கூலில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் வந்து இந்தியன்க, ஆனால் தமிழ் கிடையாது. ஸோ அதர் லாங்குவேஜ். ஸோ அவங்க வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க அம்மா வந்து பார்சல் அனுப்புவாங்களாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் நான் வாங்குவேன். வாங்குகிற ஒவ்வொரு டைமுமே எனக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பார்சல் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 kg தான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா 3 months ஒன்ஸ் வாங்குறனால ஸோ கொஞ்சம் தேவையாக இருக்கிறத மட்டும் நான் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு தடவையும் நான் பார்சலுக்கு டபுள் சார்ஜ் பே பண்ணி வாங்குற மாதிரி, அதாவது அங்கேருந்து அனுப்புகிற காசு அதுக்கப்புறமா இங்கே நம்ம கையில் வாங்கும்போதும் டேக்ஸோடு தான் நான் வாங்கிட்டுருக்கேன். $40 போல் ஒரு 6 kgக்கே நான் பே பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி கருடவேகா சர்வீஸ் தான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் என்ன வாங்குறீங்க, என்ன சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க. எல்லாமே பிராண்டட் தாங்க. நான் என்னோட லைஃப்பில் நடந்ததை நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஃபிடெக்ஸ் டிஹெச்எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. பட் ஆனால் கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இங்கே டேக்ஸுமே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லி தாங்க எனக்கே தெரிய வந்தது. ஸோ அந்த கொரியர் இந்த கொரியர் குறை சொல்கிறேங்கிற மாதிரி இல்லை. நான் எடுத்துக்கிற சர்வீஸ்க்கும் அந்த சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சொன்னேன். இப்போ அவங்க கேட்கும்போது கொஞ்சம் நான் கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க, அந்த கொரியரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்களாங்க. ஸோ ஒரு தடவை வந்துட்டு 1 கிராம் கோல்டு கூட நான் அனுப்பியிருந்தேன், நெக்லஸ் செட் மாதிரி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு அனுப்பியிருக்கும்போது அந்த நெக்லஸ் செட்டு கூட மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாங்க பார்சல். ஸோ அப்படி வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதில் எல்லாமே கரெக்டாக அனுப்பியிருந்தாங்களான்னு எங்களாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லும்போது தான், ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு எனக்கே தெரிய வந்ததுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து டைரெக்டாக அந்த கடைக்கே போய் எல்லாமே பார்த்து கண்ணு முன்னாடியே பேக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து மொத்தமாக அவங்க ஃபெடெக்ஸ் டிஹெச்எல்ல சொல்லும் போது அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கேருந்து எங்களால் போக முடியாது, அதனால் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆளை விட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே தான் அவங்கெல்லாம் போய் பேக் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா, டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணலைங்க. நாங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும், ஏன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அம்மாவே ஹோம்மேடாக பண்ணுறனால அவங்க அதுக்கு எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம அம்மா கிட்ட வந்து நம்மளே காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் எனக்கு பண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அதை நான் கேட்டேன்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். அந்த கொரியர் சார்ஜுக்கு நானே பே பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி தான் வாங்குவேன். என்னோடய ட்ரெஸ்ஸுமே நான் ஆர்டர் பண்ணும்போது என்னோடய சிஸ்டர் தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு அனுப்புவாங்கங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே இருக்க போய் தான் எனக்கு வந்து எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அது கிடைக்குதுங்கிற மாதிரி. இல்லைனா இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே மிஷிகனில் அமெரிக்காவில் வந்து வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா பேக்ட் ஐட்டம் தான், இந்தியாவிலேருந்து வர்றது பேக்ட் ஐட்டம் தெரியும் இல்லைங்க, பேக்கில் முறுக்கு போட்டு வைப்பாங்கல்லங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்காக மெயினாக வாங்குவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டைம் அம்மா என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, நான் சொன்னேன் இல்லைங்க, இதுதான் நாட்டு மருந்து. இதில் வந்து துளசி பொடி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறமா மசால் பொடி, சத்து மாவு. அப்பாவுக்கு வந்து கேரளாவில் மிளகு நல்ல ஃப்ரெஷ் மிளகா கிடைக்கும். ஸோ அதனால மிளகு, அதுக்கப்புறமா பே லீஃப் அப்படிங்கிறது பிரியாணிக்கு போடுற பெரிய அந்த இலைங்க போடுவோம்ல, அது வந்து நல்லா ஒரிஜினலாக மரத்துலேருந்து பிடுங்கின அந்த இலைங்க, அது வந்து அப்பாவுக்கு கிடைக்குங்கிறனால அப்பா வந்து எனக்கு அதை சேர்த்து இங்கே கொரியர் அனுப்புவாங்க. இதெல்லாம் அனுப்பும்போதே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் சேர்ந்தே அனுப்புவாங்க கருடவேகாவில். ஸோ என்னென்ன உள்ளே இருக்குது, இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பேக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி ஒரு எஃப்டிஎஸ் சர்டிஃபிகேட் சேர்த்தே வருங்க அது. இதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸுங்க. ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி குர்த்தி, பேண்ட்டு, ஏன்னா இதெல்லாம் இங்கே ரொம்ப பயங்கர காஸ்ட்லிங்க. நம்ம இந்தியாவில் எடுக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு 10 ட்ரெஸ் இந்தியாவில் எடுத்துடலாங்க. ஆனால் இங்கே எடுக்கும்போது இந்த மாதிரி இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது, $100 பே பண்ணி ஒரு குர்த்தியே போனீங்கன்னா $45 வந்துடுங்க.
ஒரு 4-5 குர்த்தி எடுத்துடலாம். இங்கே ஒரு குர்த்தி காசு கொடுத்து வாங்குற ரேட்டுக்கு. ஸோ அதனால நான் கொரியர் சார்ஜ் பே பண்ணி ட்ரெஸ்ஸுமே நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் அம்மா வந்து எங்கேயாவது கடைக்கு போனாங்கன்னா ஸோ எனக்கு வீடியோ கால் பண்ணும்போது அது பிடிச்சிருக்கதை நான் அம்மாவை அனுப்ப சொல்லுவேன். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் நான் வாங்குவேங்க. இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன் இந்தியன் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். ஏன்னா இந்தியன் ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக போடாமலும் இருக்க முடியாதுங்க. இங்கே ஏதாவது ஒரு இந்தியன் ஃபங்க்ஷன், தமிழ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே எல்லாரும் அவ்வளோ கிராண்டாக தான் வருவாங்க. நாம் மட்டும் அமெரிக்கன் ட்ரெஸ் வந்து டாப்லாம் போட்டுட்டு போனோன்னா நம்ம மட்டும் ஏதோ ஒரு தனி ஸ்பீஸஸாக தெரிஞ்ச ஒரு ஃபீல் எனக்கு இதெல்லாம் இருந்திருக்குங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ட்ரெஸ் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி சரி இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரெஸ்ஸுக்கும் பே பண்ணிப்பேங்க. ஸோ நான் எப்படி சொல்கிறது, அம்மா வந்து இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறதே அவ்வளோ பெருசு, வேறு யாருமே எனக்கு செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால அவங்கள நான் ரொம்ப ஹர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தவும் நான் விரும்ப மாட்டேன் எப்பயுமே. எனக்கு கொரியர் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. அதை நீங்கள் வீடியோவில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது என்னமோ தெரில, இந்தியாவிலேருந்து பார்சல் வந்தால் அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பட் நான் அதை அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் அம்மா கிட்ட. இந்த வாரம் புதன்கிழமை நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலைங்க. வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உண்மை என்னன்னு சொல்கிறேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறது நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் இது வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அமேசானில் தான் வாங்கினேன். நியர்லி ஒரு 8 to 9 பீசஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். நிறைய டிசைன்ஸில் கூட இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறமா எங்கேயாவது தண்ணி சிந்திருச்சு இல்லை மஞ்சள் பொடி கொட்டிருச்சு ஏதாவது ஒன்றுனா நம்ம தண்ணியை லைட்டாக தொளிச்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இறுக்கி புழிஞ்சோன்னா துணி மாதிரி தண்ணி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை காய போட்டுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நான் ஒன்று எடுத்து அதை கட் பண்ணிப்பேன் 2. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு கூட கொஞ்ச நாள் வரும். ஸோ நான் ஒன்றை கட் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக 1.5 வீக்ஸ் 2 வாரம் யூஸ் பண்ணுவேங்க. கலர் சேஞ்ச் ஆயிரும் பார்த்தீங்களா, அந்த டைம் அதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன். ஸோ இப்போ தண்ணி கொட்டிடுச்சு, நம்ம ஈஸியாக தொடச்சிடலாம் எதுவாக இருந்தாலும். எனக்கு மேக்ஸிமம் இந்த கிச்சனோட டாப் அந்த அடுப்பு 4 அடுப்பு இருக்குல்லங்க, அந்த காயில் மாதிரி இருக்கிறதா இங்கே அமெரிக்காவில் அடுப்புங்க. ஸோ எல்லாமே கரண்ட் அடுப்பு தான். ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சூடாகி சமைக்க ஆரம்பிக்குங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இப்போ அரிசி சாப்பாடு வைக்கிறோம், ஸோ கொஞ்சம் வடி தண்ணி சிந்திருச்சு எதுனாலுமே நல்லா நீட்டாக தொடச்சிருங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோவில் அதோட லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ப்ரைஸுமே கம்மி தாங்க. ஒரு கரெக்டாக ஒரு $4.50 இல்லை $5 எடுத்தேங்க. லஞ்சுக்கு தான் அன்றைக்கி புதன்கிழமை லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்றைக்கி மீட்டிங் வந்து காலையிலே 7 o'clock ஆஃபீஸ் கிளம்பணுன்ட்டாங்க. அங்கே ஒரு 7:45 இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால என்னால் தம்பியை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட முடியாது அப்படின்னு சொன்னாங்கங்க. ஸோ அதனால நான் தான் அன்னைக்கு லீவு போட்டு தம்பியை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்காக லீவு போட்டேங்கிற மாதிரி. தம்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு, அவங்களுக்கு அப்புறம் தான் எந்த ஒர்க்குமே. ஸோ அதனால அவங்க 2 பேரை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அன்றைக்கி நான் வீட்டில் தாங்க இருந்தேன். அதனால மதியம் லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளாம் எப்பயும் வதக்குற மாதிரி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக பூண்டுங்க, இதெல்லாம் சேர்த்து ஃபைனாக சாப் பண்ணி ஃபஸ்ட்டு நான் லைட்டாக எண்ணெயில் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 watts அதை யூஸ் பண்ணி தாங்க நான் தக்காளியை ஃபைனாக பிளெண்ட் பண்ணேங்க. எனக்கு அது ரொம்பவே கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் வாங்கினதுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஒர்க்கு வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்குது, பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குது. இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணால் கையில் கூட கண்டிப்பாக சாப் பண்ண முடியாது. ஈவன் சாப்பரில் கூட இவ்வளோ ஃபைனாக லார்ஜ் குவான்டிட்டியாக சாப் பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, கத்திரிக்காய் எக் பிளான் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேங்க. பெருசாக ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ அரைக்க போகிற மசாலா மட்டும்தாங்க ஹைலைட்டு. நார்மலாக எப்பயும் வதக்குற மாதிரி வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை வந்து ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எக் பிளான்ட் அப்படின்னா பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்க, நீளமாக, அதுதாங்க. அதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டில் சிம்மில் மோடில் வச்சுட்டு, நீங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ண முடியாதுங்க. ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கனால அப்படியே போடாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வந்துட்டு சும்மா மேலே தூவி விட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம் இல்லைங்க, அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளி, அப்புறம் பொட்டுக்கடலை, சோம்பு,
ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாமே ஃபைனாக இப்போ சாப் பண்ணிடலாம். நான் இதுவுமே நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் தாங்க பிளெண்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா எதனால் நான் இதை வந்து சொன்னேன் அப்படின்னா, தக்காளி எப்படி ஃபைனாக சாப் பண்ணுது, அதுக்கப்புறமா தேங்காய்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுமா அப்படின்லாம் என்னோடய வீடியோஸில் கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தாங்க நான் அதை வந்து சாப் பண்ணியே காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. 2 டைம் தான் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்ம நின்று பிடிச்சிக்கிட்டு கூட இருக்க தேவையே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு. சப்பாத்திலாம் கையை தொடவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக சாஃப்ட் அண்ட் டவாக பிசைஞ்சு கொடுத்துருதுங்க. போட்டு மட்டும் தான் எடுக்கணுங்கிற மாதிரி. இவ்வளோ தாங்க இந்த குழம்புக்கு மசாலா. இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சிடணும். இப்போ கொரியர்லாம் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேக்கம் சீலிங் போட்டு தாங்க பேக் பண்ணுவாங்க. மெயினாக அந்த மசால் தூள், அதுக்கப்புறம் ஊறுகாய், நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்பும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால் பேக்கிங் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ எந்த நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் பர்ஃபெக்டாக பேக் பண்ணுவாங்கங்க. எனக்கு கருட வேகாவில் இது வரைக்கும் ஒருக்கா கூட நான் டேக்ஸ் பே பண்ணி வாங்கினது கிடையாதுங்க. ஸோ அதனால அது வந்து நான் கொஞ்சம் பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஈவன் நீங்கள் வந்துட்டு 40 kg போனதுக்கு அப்புறம் தான் மேபி டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் அவ்வளோ கேஜிக்கு நான் இன்ன வரைக்கும் ஆர்டர் பண்ணலை. என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு சொன்னாங்க 45 kg போனதுக்கு அப்புறமா டேக்ஸ் பிடிக்கிறாங்க கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதுக்கும் நீங்கள் ப்ரூஃப் எல்லாமே முன்னாடியே அட்டாச் பண்ணிட்டீங்க உங்கள் பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது, நான் எந்த பிஸ்னஸும் பண்ணலை, என்னோட சர்வீஸ் ஓனுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே பார்சல் அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்கங்க. லெமன், அதாவது மாங்காய் சாதம் மாதிரி கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு தாங்க பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. ஸோ அதனால் அதில் மீதம் இருந்த அந்த லெமனை வந்து கொதிக்க வச்சு ஃபைனலாக தண்ணியாக குடிச்சிக்கலாம் வடிகட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட்க்கு அது பிடிக்காது, நான் குடிச்சுப்பேங்க. இன்னும் சில சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எடுப்போம்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னும் சில சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பேக் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் கருட வேகால நாங்கள் எந்த பேக்கிங்கும் நாங்கள் எங்களோட சைடில் பண்ண மாட்டோம், அவங்களே தான் பேக் பண்ணுவாங்க. பேக்கிங்க்கு தனியாக காசு வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அந்த கேஜிக்கு மட்டும்தான் காசு. ஸோ ஒரு இப்போ பேக் பண்ணி ஒரு பெட்டியெல்லாம் சேர்த்து பேக் பண்ணுறோங்கிறப்ப அதுவும் கேஜிக்குள்ளே வந்துடும்ல. ஸோ மேபி ஒரு எல்லாமே சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு 25 kg அனுப்புறீங்கன்னா 20,000 தாராளமாக வந்துடுங்க. சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் இறக்குனா அவ்வளோ ஸ்மெல்லாக மணக்குங்க. குழம்பு கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி. அதை நம்ம வந்து லெமன் சாதம், நான் இன்றைக்கி வந்து மாங்காய் போட்ட லெமன் சாதம் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி ஈவினிங் வந்து 4:30 வருவானா. ஸோ அதனால் லஞ்சுமே நான் கொஞ்சம் லேட்டாக சமைச்சிட்டு நானும் லேட்டாக தாங்க சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் கம்பு கூழ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கம்பை தான் நான் ஊற வச்சுருந்தேன். சாதம் தனியாக ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து நான் மாங்காய் தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மாங்காவையுமே நான் ஃபைனாக நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் சாப்பரில் தாங்க சாப் பண்ணேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். கையில் கூட நம்ம இவ்வளோ துருவ முடியாது, கொஞ்சம் துருவினா கூட கொஞ்சம் பெருசாக தான் வரும். அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம சாதத்துக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் இதில் 1.5 மாங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டோன்னா சாதத்தோட அளவு கம்மியாக இருக்கும், பட் இதோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஃபைனலாக எல்லாம் கிளறிட்டேங்க. எங்கள் வீட்டில் இந்த சாதம் எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக ரணதீரா குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா அவரே கேட்குறதுனா அந்த லெமன் சாதம் தான். அம்மா எல்லோ கலரில் பண்ணி தருவீங்கல்லம்மா, அது ஈவினிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸ்கூல்லேருந்து அவனுக்கு வந்தோடனே பயங்கர பசியில் தாங்க வருவாங்க. நம்ம என்னைக்கு வீட்டில் இருக்கோமோ லீவு போட்டு அன்னைக்கு நல்லாவே சமைச்சு ரிலாக்ஸாக பசங்களுக்கு வரும்போது சூடாக சாப்பாடு ஊட்டணும் அப்படி தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ ஏன்னா நானும் ஒர்க் போயிட்டு ஈவினிங் 4 o'clock வரும்போது எனக்குமே பயங்கர பசியில் இருக்கும். சில நேரம்லாம் அங்கே காலையிலே மொத்தமாக சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஈவினிங் என்ன சாப்பிட்ணுமோ அதுக்கும் சேர்த்துமே ரெடி பண்ணுவோம். கொலக்கட்டை கூட நான் சம்டைம்ஸ் காலையில் அவிச்சு வச்சுட்டு போவேங்க. ஏன்னா ஈவினிங் வரும்போது அவ்வளோ பசியில் தாங்க வருவோம். யார் ஃபர்ஸ்ட்டு, நான் டீ ஃபர்ஸ்ட் குடிக்கிறதா இல்லை நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதாங்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் 2 பேருக்கும். இது மாதிரி நிறைய பேர் எப்படி வந்து வீட்டில் வந்து எடுக்க சொல்லும் போது அதுக்கு வெயிட் எப்படி செக் பண்ணுறாங்கன்னெலாம் எனக்கு தெரியலைங்க. இப்போ
இப்போ நீங்கள் டைரெக்டாகவே அந்த கருடவேகா ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாமே பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த எவ்வளோ கேஜிக்கு போடுறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் வந்து பார்சல் அனுப்புவோங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இன்னும் சிலருக்கு வந்து என்ன அனுப்பலாம் என்ன அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு என்ன அனுப்பலாம், கொரியர் சர்வீஸில் கருடவேகா, ஃபெடெக்ஸ், டிஹெச்எல் எந்த கொரியராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையானதை என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவில் வந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி சத்து மாவு, அதுக்கப்புறமா வத்தல், வடகம், பொடி வகைகள்னு சொல்லிட்டு நம்ம இட்லி பொடி, சத்து மாவு பொடி, மசால் பொடி இந்த மாதிரி எல்லாமே பேக்கிங் வந்து பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் அனுப்பலாங்க. ட்ரெஸ்ஸஸுமே அனுப்பலாம், பட்டு எல்லாம் அனுப்புவாங்க, வேஷ்டி. சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் டேக்ஸ் இருந்ததுன்னா அதையுமே அந்த கருடவேகாவில் அந்த சர்டிஃபிகேட் அனுப்பும்போது அந்த சர்டிஃபிகேட்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சம்டைம்ஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை மென்ஷன் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட்டில். ஸோ இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணும்போது நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிய வரும். ஸோ இதே இது நீங்கள் இப்போ அதர் பர்சன் கிட்ட கொடுத்து கொரியர் அனுப்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அந்தளவுக்கு தெரியலைங்க, நாலேஜ் இல்லை. எப்படி அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்காம பார்சல் எப்படி போகுதுன்னு எனக்கு அதை பற்றி தெரியல. இன்னும் எதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஐட்டம்ஸ் நிறையா அனுப்ப மாட்டாங்கங்க. நெய், எண்ணெய், அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஸோ லேகியம் இந்த மாதிரிலாம் எதுவுமே அனுப்ப மாட்டாங்கங்க. ஸோ இது மாதிரி பேட்ரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அது வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேறு என்னென்னலாம் நம்ம கொண்டு போகணும். இப்போ கொரியர் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவங்க வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு போக சொல்லுவாங்கங்க. அவங்களோட ஆதார் கார்டு இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் வந்து இப்போ சர்டிஃபிகேட் நமக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்க, இந்த நம்மளோட பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நான் கூட சர்டிஃபிகேட் காமிச்சேன்ல, அதுலேயே அட்டாச் பண்ணி அனுப்புவாங்கங்க. ஸோ யார் வந்து இவங்களுக்கு பார்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஈவன் கான்டாக்ட் நம்பர்ஸ் கொண்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்கங்க. இப்போ ஒன்ஸ் வந்து உங்களோட பார்சல் டிஸ்பாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ட்ராக்கிங் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ட்ராக்கிங் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட பார்சல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நிறையா அமெரிக்காக்குள்ளே வர பார்சல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் பயங்கரமாக செக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டைம் நாங்கள் சர்டிஃபிகேட்டோடு எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஈவன் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம்லலாம் கொரியர் பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு ஒரு தடவை கூட சர்டிஃபிகேட் வந்ததே கிடையாதுங்க. கஸ்டம்ஸில் ரொம்ப சிவியராகவே கொஞ்சம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போன இயர் சம்மரில் வந்து பார்சல் அனுப்பியிருந்தபோது நியர்லி ஒரு 10 days போல் பார்சல் எங்கள் கை கிடைக்கவே இல்லை. கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு 4-5 தடவை எங்களுக்கு கால் பண்ணி ரெஃபர் பண்ணாங்க. உங்களோட பேக்கில் என்ன இருக்குன்னு எங்ககிட்டவே அவங்க கேட்டாங்க. நாங்கள் சொல்கிறதும் அந்த பேக்கில் இருக்கிறதும் ஒன்று போல் இருக்குதாங்கிற மாதிரி டபுள் ஆர் ட்ரிபிள் செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கஸ்டம்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருந்ததுங்க பார்சல். 10 daysக்கு மேலே தான் பார்சல் எங்கள் கைக்கே கிடச்சிது. ஸோ எதுவாவது எடுத்திருப்பாங்களோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அனுப்பியிருந்தனால ஒரு பயம் இருந்தது. பட் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறனால அது மேலே ஓட்டியிருந்தாங்க ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்னால. ஸோ ஃபர்தராக நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மெயிலுமே வந்தது. மெயிலு வாய்ஸ் எல்லாமே வந்ததுங்க. ஸோ ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் பார்சல் கையில் கிடச்சிது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யூஎஸில் வந்து இவ்வளோ டிலே பண்ணி பார்சல் வந்து எங்களுக்கு வந்தது. ஸோ எவ்ரி திங் இஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணோங்கிறதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நார்மலாக கஸ்டம்ஸில் வந்துட்டு ஒரு லொக்கேஷனில் தாங்க செக் பண்ணுவாங்க. பட் எங்களோட டிட்ராய்க்குள்ளேயே ஒரு 2 times செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கால் பண்ணி ஹோல்லே கிடந்ததுக்கு பார்சல் வருமா வராதாங்கிறத மாதிரி கூட டவுட் ஆகி அந்த பார்சலை தயவு செஞ்சு கீழே போடுறதுக்கு பதிலாக திரும்ப கூட அனுப்பிடுங்கிற மாதிரி நாங்கள் ரிப்ளை பண்ணலாம் கூட நினச்சி யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். ஃபைனலாக அந்த பார்சல் எங்கள் கை கிடச்சதுக்கு அப்புறமா நாங்கள் திரும்ப வந்து கொரியர் போட்டால் வருமா வராதான்னு சொல்லிட்டு டிலேலே பயந்து போய் நாங்கள் அப்புறம் 7 monthக்கு நாங்கள் பார்சலே எதுவுமே வேணான்னு சொல்லிட்டோம், ஸ்நாக் ஐட்டம். அதுக்கப்புறம் இப்போ தான் அனுப்புனாங்க அம்மா. இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறனால வீட்டு பக்கத்தில் அம்மா வந்து இயர்லி ஒன்ஸ் அதை அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்கங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்ததான் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாங்க கேட்டால். சரிம்மா உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் தட் இஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க. இட்லி வந்து அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து பண்ணியிருந்தேங்க.
பசங்களுக்கு வந்து வெள்ளை இட்லி, அதாவது உளுந்து வந்து இந்த டைம் வந்து நான் தொளி நீக்கப்படாத உளுந்து போட்டு அரைச்சிருந்தேங்க. அதனால தான் அந்த இட்லி வந்து மேலே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, தொளி நீக்கப்படாத உளுந்து ரொம்ப நல்லது, பசங்களுக்கு அதை கொடுத்து பழகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை இட்லி அப்படின்னா பச்சை பயிரெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்ச இட்லி தாங்க. ஸோ நார்மலாக எல்லாருக்கும் காமனாக சாம்பார் வச்சுக்கிட்டாச்சு. அம்மா கொடுத்த எள்ளு பொடி தாங்க இன்னைக்கு டின்னருக்கு. திரும்ப பேக் அகைன் தேர்ஸ்டே ஃப்ரைடே வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஷிஃப்ட் ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே பாத்திரம் கழுவுறது, எடுத்து வைக்கிறது, வீடை வேக்கம் போடுறது, ஸோ அங்கங்கே செட் பண்ணால் தானே காலையில் எழுந்திரிச்சு சமைக்க மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கருட விகால 1 கிலோக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 880 ரூபாய் போல் வாங்குறாங்கங்க. ஸோ வந்து ஒரு 10 கேஜிக்கு மேலே இல்லை 5 கேஜிக்கு மேலே போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக்கிட்டே வரும். 10 கேஜி 20 கேஜிலாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதான் நான் காமனாக சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு 25 கேஜி அனுப்புறீங்க அப்படின்னா தாராளமாக 20,000 இல்லைனா 21,000 அளவுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே எது டேக்ஸும் பே பண்ணாமல் வாங்கினோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு ஒர்த்து, அவ்வளோதாங்க. ஸோ இல்லை டபுள் சார்ஜ் பே பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ப்ராடக்ட் இங்கே அமெரிக்காலே வாங்கிக்கலாம். ட்ரெஸ் என்னென்ன வாங்கணுமோ இங்கே வாங்கிக்கலாம். பட் ஆனால் இங்கே ட்ரெஸ்லாம் பயங்கர காஸ்ட்லிங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு லாங் கவுன் எடுத்தேங்க, ஒரு $100 என்னமோ எடுத்தேன். ஸோ $100 இப்போ இருக்க ரேட்டு படி பார்த்துக்கோங்க, அதுக்கு நம்ம எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்துடலாம். ஸோ அன்னையோடு நான் விட்டுட்டேங்க ட்ரெஸ் இங்கே அமெரிக்காவில் எடுக்கிறதுக்கு. எனக்கு வந்து மனசே வராது. ஒரு சாதாரண ஒரு நம்ம இந்தியாவில் வந்து 1000 ரூபாய்க்கு எடுக்கிறத இங்கே வந்து $100 போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு காசுமே அவங்களுக்கு ஒர்த்து தான். ஏன்னா எப்படி வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். பேரண்ட்ஸ் இல்லாமல், அன்றாட லைஃபுக்கு ஹெல்ப் இல்லாமல், அவங்க ஒர்க்கு அவங்களே பார்த்துட்டு காய்ச்சி அடித்தாலும் சமைச்சு வச்சுட்டு தான் போய் படுத்துக்கணும். இல்லைனா சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவும் இருக்காது. நம்மளோட பசங்களை மேனேஜ் பண்ணணும். ஓ மை காட், ரியலி பிக் டாஸ்க். அவ்வளோதாங்க, சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது $1 வேஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அது வந்துட்டு மனசே வராது. ஃபைனலாக இங்கே காசு போட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிக்கலாங்க. ஒர்த்து தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றிங்க.